ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். இப்ப நான் இறங்கி இருக்கிறது மிகப்பெரிய காரியம். அது உங்களால மட்டும் தான் செஞ்சு முடிக்க முடியும். செஞ்சு முடிக்கணும். போங்க போங்க. நான் நினைச்சது நடக்க போகுது. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற சக்தி வேற யாருக்கும் கிடையாது. பிள்ளைகளை ஐம்பூதங்கள் மட்டும் தான் உணர முடியும். இத வேற எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. துர்கா, நீ மனுஷ சக்தியோ இல்ல வேற எந்த சக்தியோ, உன் அழிவு இந்த 9 பிள்ளைகளால இப்ப நடக்க போகுது. ஒண்ணுனா என் மாந்திரிக சக்தியால அழிக்க போறேன், அழிக்க போறேன்.
புறா கூட ஆதி துர்கா தாயி என்ன புறா கூட வேட்டையை ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிங்க தாயி. நான் வேட்டையாடும் போதெல்லாம் நீ உடுக்கை அடிச்சுட்டு என்னை வர்ணிச்சு கானம் பாடுவியே. அந்த கானத்தை கேட்டு நானும் ஆடுனா எனக்கும் உற்சாகம் பொங்கும், உனக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப நீ அரூபமா தோன்றி என்னை வர்ணிச்சு கானம் பாடினா வேட்டையாட எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தாயி. गंभीर वनदुर्गये जय वीर जय दुर्गये कामाक्षि मीनाक्षि मगमायिये अंगाळि सेंगाळि अंगारिये तूण्डामणि विளக்கில் गणगोपं काट्टुगिर सण्डी सामुण्डी भगवती ताये करुणागवल्लिये शिवनाग செல்வியே அரமலர் நாயகி शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति मायमे विलयाड मांगल्यम सदिनाड कन्नाय शिवशक्ति ओम शक्ति 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 இடமாகம் குடியேறி உலகத்தை காத்தாயம்மா கலிகாலம் பெண்ணிற்கு அழகான மஞ்சள் பூசீதனமாய் தந்தாயம்மா நான் கூட உன் பிள்ளை அறியாயடி ஏன் இந்த பழிபாவம் அறியேனடி சொல்லென்று சொல் சில்லென்று சொல் அருள்வாக்கினை உன் திருவாக்கினை நில்லென்று சொல் वनदुर्गये जय वीर जय दुर्गये कामाक्षि मीनाक्षि मगमायिये अंगाळि सेंगाळि अंगारिये तूण्डामणि विளக்கில் गणगोपं काट्टुगिर सण्डी सामुण्डी भगवती ताये करुणागवल्लिये शिवनाग செல்வியே அரமலர் நாயகி காளியே
सुरवर्तिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखवर्षिणि हर्षरते त्रिभुवनभूषिणि शङ्करदोषिणि किल्बिषमोषिणि घोषरते दिदिसुदोषिणि दुर्मतसंशिनि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यकते मधु मधुरे मधुकैटपवञ्चिनि कैटपवञ्चिनि हासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते வைரா 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 இங்க வா சீக்கிரம் சாமி ஐயோ ஐயோ சாமி என்னாச்சு சாமி? நான் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துருச்சு. என்ன சாமி சொல்றீங்க? நான் அனுப்பின பிள்ளைகள் அத்தனையும் எனக்காக உயிர் தியாகம் பண்ணிடுச்சு. என்ன சாமி சொல்றீங்க? பிள்ளைகளை அனுப்பின இடத்துல ஏதோ ஒரு அதீத சக்தி பிள்ளைகளை காவு வாங்கிடுச்சு. என் பிள்ளைகளை காவு வாங்க வாங்க எனக்கு இங்க உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு. தாயே காலே, இது வரைக்கும் நான் கேட்ட எதையும் நீ மறுத்ததில்லை. நான் கேட்காமலேயே நீ அள்ளி அள்ளி கொடுத்திருக்க. இப்ப நான் பிள்ளி தேவதைகளை வரவழைக்க நீதானே எனக்கு அனுமதி கொடுத்த. இந்த பூஜை நல்லபடியா முடிய உனக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நான் முறையா தானே செஞ்சேன். நான் சொன்னதை செஞ்சு முடிச்சா பிள்ளைகளுக்கு என் வாழ்நாள் முழுக்க தினமும் எருமக்கடா ரத்தத்துல படையல் போடுறேன்னு நான் சொல்லி இருந்தேன். ஐம்பூதங்களை தவிர வேற எந்த உயிரினங்களாலையும் உணர முடியாத அளவுக்கு அந்த 9 பிள்ளைகளையும் நான் உத்தரவு கொடுத்து அனுப்பினேன். முறையா செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சோம். ஏதோ ஒரு சக்தி பிள்ளைகளை காவு வாங்கிடுச்சு. தாயே, இது என்னோட மாந்திரிகத்துக்கு மட்டும் அடி இல்ல, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச பெரிய அடி. இதை என்னால ஏத்துக்க முடியல தாயே, ஏத்துக்க முடியல. என்னால சகிச்சுக்கவும் முடியல. எனக்காக உயிர் தியாகம் பண்ண அந்த 9 பிள்ளைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போற சொல்லு. தாயே, என்ன நடக்கணுமோ அதை நீ நடத்தி காட்டிட்ட. ஆனா நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு மேல நான் உன்கிட்ட வேண்டதுக்கு எதுவுமே இல்லை. நான் விட மாட்டேன். அந்த துர்காவை அழிக்காம நான் ஓய மாட்டேன். கடைசியா என்கிட்ட ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. அத நான் எடுக்க போறேன் தாயே. பிரம்மாஸ்திரமா? அத நான் எடுக்க போறேன். அது என்ன பிரம்மாஸ்திரம்னு உனக்கும் தெரியும். அந்த அஸ்திரத்தை எடுத்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். அந்த அஸ்திரத்தை ஏவறதுக்கான அடுத்த பூஜையை நான் நிச்சயம் பண்ணுவேன். அந்த துர்காவை அழிச்சு காட்டுவேன். என்னோட அடுத்த பூஜை ரொம்ப விபரீதமாகவும் அது பயங்கரமாகவும் இருக்க போகுது.
தாயே, எந்த துயர் வந்தாலும் உன்னை நம்பிய உன் பக்தர்களை நீ கைவிட்டதே இல்லை. உண்மையை கை கொண்டவர்களுக்கு எவ்வளோ பெரிய தீய சக்திகளிடமிருந்து ஆபத்துகள் வந்தாலும் உன் இறையருள் மரநிழல் போல உன் பக்தர்களை தொடர்ந்து வரும். மந்திர மாயங்கள் கற்றிருந்தாலும் அது தீய சக்தியாக இருந்தாலும் இறை சக்தியை வெல்ல முடியுமா? இறை சக்தியை வெல்லும் ஒரே ஆயுதம் உண்மையும் பக்தியும் மட்டுமே. அதை மீண்டும் நிரூபிக்க ஆதி துர்க்கையே போற்றி. சார், என்னையா எல்லாரும் வந்துட்டாங்க. உள்ள வர சொல்லட்டுமா? நான் சொன்ன அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்திருக்காங்க சார். போய் வர சொல்லு. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பரவாயில்லையா, எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கூப்பிட்டதும் வந்துட்டீங்க. சார், நீங்க எந்த ஸ்டேஷன்ல டியூட்டியில இருந்தாலும் எங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க கூப்பிட்டா வரமாட்டோமா? நீங்க கூப்பிட்டா வர வேண்டியது எங்க கடமை சார். என்ன விஷயமா வர சொன்னீங்க சார்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு தான் வர சொன்னேன். நல்ல பேமெண்ட் தான். ஒரு காரியம் பண்ணணும். காரியம்னா? காரியம்னா காரியம் தான்யா. ஓ, மர்டரா? ஆமா. ஊர் திருவிழா வருது. அந்த திருவிழாவில் வச்சு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி முடிக்கணும். இந்த காரியத்தை நீங்களே களத்தில் இறங்கி செய்யணும். காரியத்தை கச்சிதமாக முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 50 லட்சம் பணம் கொடுக்குறேன். 50 லட்சமா? சார், அப்படின்னா முடிக்க வேண்டிய ஆளு ரொம்ப பெரிய இடமோ? பெரிய இடம்தான், ஆனா சாதாரணமான ஆள் தான். சரிங்க சார். பார்ட்டி யாருன்னு சொல்லுங்க. திருவிழா வரைக்கும் எதுக்கு காத்திருக்கணும்? கதையை இன்னைக்கே முடிச்சிருவோம். என்னங்கடா, பேமெண்ட் 50 லட்சம்னு சொல்லவும் குஷி ஆயிட்டீங்களா? ஆமாங்க சார், ஒரு மர்டருக்கு 50 லட்சம் பெரிய பேமெண்ட் இல்ல? இதுக்கப்புறம் எங்க லெவலே மாறிடும்ல. நீங்க பார்ட்டி யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன். ஆனா கண்டிஷன் என்னன்னா, இன்னைக்கு முடிக்க கூடாது. திருவிழாவில் பூந்து தான் காலி பண்ணணும். அதுதான் என்னுடைய சவாலே. சரிங்க சார், அப்பயே முடிச்சிடறோம். சரி, பார்ட்டி யாருன்னு சொல்லுங்க. நம்ம ஜமீன் ஆவுடை இருக்கார்ல, அவருடைய மருமக துர்கா. திருவிழாவில் வேஷம் கட்டி ஆட போறா. அன்னைக்கு தான் உள்ள புகுந்து அவளை காலி பண்ணணும். டேய், என்னங்கடா ஆள் யாருன்னு ஒரு வேகத்தோட கேட்டீங்க, இப்ப எல்லாரும் தலையை சுண்டிட்டு நிக்கிறீங்க. சார், இது சரிப்பட்டு வராதுங்க சார். ஏண்டா? அதுங்க சார், எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதில் தொடர்ந்து ஒரு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அது என்னன்னா, ஜமீன் ஆவுடி அப்பனோட மருமக துர்காவை காலி பண்ணுறதுக்கான அசைன்மெண்ட் வந்தா அதை ஒத்துக்காதீங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கானுங்க. ஜமீன் மருமக துர்காவை தவிர வேற யாரா இருந்தாலும் சொல்லுங்க, முடிச்சிடறோம். டேய், எதுக்குடா துர்காவை பார்த்து இந்த பயம் பயப்படுறீங்க?
டேய் நீங்களாம் எவ்வளவு பெரிய ரவுடிங்க? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் மர்டர் பண்ணிட்டு வர ஆளுங்க நீங்களாம் இப்படி பயப்படலாமாடா? ஐயா, சிட்டில இருக்கிற பாதி ரவுடிங்க அவகிட்ட அடி வாங்கினவனுங்க தான். ஏற்கனவே சாண்டி டீம் ஆளுங்க கொல்ல போய் அவ தப்பிச்சு வந்துட்டாளாம். அப்படி அவ வந்ததுக்கு அப்புறம் சாண்டி டீம்ல 3 பேரு செத்துட்டாங்களா ஐயா. துர்காவோட புருஷன் வக்கீல் அசோக் இருக்கான்ல, அவனை போட ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. அவனை கொல்ல பார் கவுன்சிலுக்கு போன எங்க ஆளுங்களை துர்கா நல்லா சுலுக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்கா ஐயா. அப்புறம் டிஎஸ்பி நந்தினி மேடத்தை அட்டாக் பண்ண போனவனையும் நல்லா வெளுத்து விட்டுருக்கா. அதனாலதான் ஐயா துர்கா விஷயத்துல நாங்க யாரும் தலையிட மாட்டோம்னு சொல்றோம். நீங்களாம் பெரிய ரவுடிங்களாடா? ஒரு பொண்ணை பார்த்து பயப்படுறீங்க. அவ என்ன பெரிய ரவுடியா? இல்ல உங்கள மாதிரி கொலை பண்றதுக்கு அருவா துப்பாக்கின்னு தூக்கிட்டு சுத்துறவளா? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமே ஊருக்குள்ள உங்களை பெரிய ரவுடின்னு சொல்லிக்காதீங்க. யாருக்காச்சும் ரெக்கமெண்டேஷன் பண்ண எனக்கு அசிங்கமா இருக்குடா. இல்லங்கய்யா, அது டேய் எதுவும் பேசாதீங்கடா. உங்களுக்கெல்லாம் என்ன நான் உதவி பண்ணிருக்கேன், அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி முடியாதுன்னு சொல்லி என் கழுத்தை இருக்கிறீங்க.